எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு படிக்காத மனிதர் 1979 பியூசியை இங்க இருந்து தூக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 4000 சொச்சம். ஆனா இருந்த காலேஜஸோட எண்ணிக்கை 200க்கு குறைவு. நீங்க அப்ப 10th முடிச்சுட்டு 11th SSLC முடிச்சா பியூசிங்கிறது காலேஜ்ல போய் பண்ணணும். அதாவது +2 காலேஜ்ல பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? டிராப் அவுட்ஸ். யாரெல்லாம் டிராப் அவுட் ஆவா? அதுல மெஜாரிட்டி 99% பெண்கள். அவங்க காலேஜ் போகவே முடியாது. பியூசியை தூக்கிட்டு 10+2 சொல்லி இந்த +2 ஸ்கூல்ல எழுதுன்னு சொல்லும்போது பள்ளி கல்வியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு முடிவு. இரண்டாவது முடிவு, அடுத்தது 82ல அவர் எடுத்த முடிவு, தனியார் கல்லூரிகள். அதையும் நாம எப்படி புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கோம்? தனியார்லாம் சம்பாதிச்ச அதுல பேசப்படாத விவரம் ஒண்ணு இருக்கு. அன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பொறியியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை, மருத்துவர்கள் எல்லாமே ரொம்ப குறைவு. அன்னைக்கு 1500 கோடி 2000 கோடிக்குள்ளார தான் பட்ஜெட் போட்டு இருந்த காலகட்டம். அவ்வளவு காசு கிடையாது. 50% சீட்ஸ். உங்கள்ட்ட 100 சீட் இருக்குன்னா அதுல 50% சீட்ஸ் கவர்மெண்ட் எடுத்துக்கும். அந்த முடிவை எடுத்தாரு. நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமா பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. 1997 இந்தியாவிலேயே முதல் முறையா இங்கதான் ஐடி பாலிசி உருவானுச்சு. 2000 இங்கதான் டைடல் பார்க் உருவானுச்சு.